இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா கோயிலோட 443வது திருவிழா. இது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது. தாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம பனிமய மாதா கோயில். நீங்கள் என்ன வரம் வேண்டுறீங்களோ அது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். நல்ல ஆள் மனசோடு உட்காந்து ப்ரேயர் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்ச காரியங்கள் கட்டாயம் சிறப்பாக நடக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான முறையில் நம்ம பக்தர்கள் நடந்துக்கிட்டாங்க. அதாவது வழக்கமாக ஒரு திருவிழா டைம்களில் போனீங்கன்னா அங்கே துப்புரவு பணியாளர்களை பணி அமர்த்துவாங்க. அந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு பணி அமர்த்துவாங்க. ஆனால் இந்த கோயிலில் துப்புரவு பணியாளர்கள் யாரையும் அமர்த்தலை. அன்பியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. அந்த அன்பியத்தில் உள்ள பசங்க பிள்ளைக பெரிய ஆளுக எல்லாமே அந்த கோயில் சுத்தப்படுத்துகிறாங்க. அதனால் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ நம்ம வேலைக்கு ஆள் போட்டோம்னா என்ன செய்வோம், அவங்ககிட்ட முகத்தை காட்டுவோம். ஏன் அந்த பக்கம் பெருக்க முடியாதா, இந்த பக்கம் பெருக்க முடியாதா அப்படின்ட்டு. அந்த மக்களே உள்ளூர் மக்களே போட்டதுனால எல்லாருமே அவங்களுக்கு சேர்த்து மக்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து சேரை நவட்டி போட்டு அந்த ஃபேனை ஆஃப் பண்ணி இது எல்லாமே அவங்களும் சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்க. இது என்ன ஆகும்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதா கோயிலுக்கு வரும்போது நமக்கு பக்தியை அதிகரிக்கும். நம்மளோட ஈகோ எல்லாமே குறையும். இது நம்ம வீட்டு வேலை தானே எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது நம்ம தேடி வந்த காரியங்கள் கட்டாயம் நிறைவேறும். முக்கியமாக இந்த கோயிலில் திருவிழா டைங்களில் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் கோயிலுக்குள்ளே வேண்டிக்கிட்டு போவாங்க. நமக்கு கூட தெரியாத ஒரு சில வழிமுறைகளை இந்த கோவிலில் பாரம்பரியமாக வர்ற மற்ற மதத்தினர்கள் இருக்காங்கள்ல, அவங்க கரெக்டாக கடைபிடிப்பாங்க. எந்த மாதிரி போய் நின்று ப்ரேயர் பண்ணணும், ஜபமாலை செபம் சொல்லிட்டு போவாங்க. இப்போ நாம் நிறையா பேர் ஜபமாலை ஜபம் சொல்கிறதே இல்லை. ஆனால் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஜபமாலை ஜபம் சொல்வதுனால நிறைய நன்மைகள் நடக்குது. அவங்களுக்குள்ள நிறைய நோய்கள் குணமாகுது. அவங்களோட மனசு ரொம்ப அமைதியாக்கப்படுது. ஸோ இதனால் ஜபமாலை ஜபம் கட்டாயம் சொல்லுங்கள். நம்மளோட ஒரு வரம் அந்த ஜபமாலை ஜபம் நமக்கு கிடைச்சது. அந்த ஜபமாலை ஜபத்தை தொடர்ந்து மாதாவுக்காகவும் நமக்காகவும் ஜபித்து கொண்டே இருப்போம். கோவில் நல்ல பெரிய கோயில் தான். குடும்பத்தோடு வாங்க, தங்குறதுக்கு இடம் எல்லாமே சேஃபாக இருக்குது. பக்கத்துலேயே கடல் இருக்குது. கடல் நல்லா நீட்டாக சுத்தமாக தான் இருக்குது. மாதாவை நோக்கி வாருங்கள், மன மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். இயேசுவுக்கே புகழ்.